வணக்கம். நான் உங்கள் விவேக். 33வது ஒலிம்பிக் திருவிழா ஃப்ரான்ஸினுடைய தலைநகரான பாரிஸில் கடந்த 26ஆம் தேதியிலேருந்து நடைபெற்றுட்டு வருது. அதில் நம்மளுடைய நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தங்கப் பதக்கம் ஏன் நம்ம கிடைக்காம போச்சு, இதில் அந்த வீராங்கனைக்கு என்ன நடந்தது, இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவங்கள பற்றின பதிவு தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 29 வயதான வினேஷ் போகத் ஹரியானா நாட்டைச் சேர்ந்தவர். இவங்க 19 வயதிலேயே மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் கலந்துட்டு வெள்ளி பதக்கத்தை வென்று சாதனை படைத்தவங்க. அது மட்டும் இல்லை, சீனியர் பிரிவில் உலக சாம்பியன்ஷிப்பு, ஆசிய சாம்பியன்ஷிப்பு, காமன்வெல்த் போட்டிகளில் கலந்து பல பதக்கங்களை வென்றுக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, பாலிவுட்டில் ஒரு திரைப்படம் வந்தது தங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் மல்யுத்த வீராங்கனையான கீதா பபிதா அவங்களோட உண்மை கதை தான் அந்த படமாக எடுத்து வச்சுருந்தாங்க. படத்தினோட பேர் தங்கல். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் நடித்த நாயகியினுடைய நெருங்கிய உறவினர் தான் நம்மளுடைய வினேஷ் போகத் அவர்கள். இறுதியாக தன்னுடைய விடாமுயற்சி, கடின உழைப்பின் மூலம் ஒலிம்பிக் இந்த போட்டிக்கு தகுதியாகிறாங்க. இதில் பல எதிர்ப்புகளை தாண்டி தான் அவங்க வராங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க, கூட இருந்தவங்க எல்லாருமே எதிர்த்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி அந்த பெண்மணி ஒலிம்பிக் தகுதியாகிறாங்க. போட்டிகள் நடக்குது, அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்கிறாங்க. இதில் குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, உலக சாம்பியன் சொல்லுவாங்க. இது வரைக்கும் 4 தடவை உலக சாம்பியன் பட்டம் பெற்ற ஜப்பான் நாட்டை சேர்ந்த யூ சுசாகி அப்படிங்கிற பெண் வீராங்கனை இது வரைக்கும் எந்த போட்டியிலையுமே தோற்றதே கிடையாதுங்க. ஆனால் நம்மளுடைய இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் முதலாக அந்த உலக சாம்பியனையே ஜெயிச்சிட்டாங்க. இது வரலாற்றில் பதிக்க வேண்டிய ஒரு பதிப்பு. அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து போட்டிகள் நடக்குது. அவங்க இறுதி போட்டிக்கு ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இவங்க 50 கிலோ எடைப்பிரிவில் போட்டிட்டுருக்குறாங்க. ஸோ இவங்களுடைய எடையை செக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நாள் அவங்க தன்னுடைய எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய உடற்பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதில்ல, சாப்பிடாம தன்னுடைய முடி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா எடை கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணி இறுதியாக எடை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் 50 கிலோ பிரிவுக்கு 100 கிராம் 50 கிலோ 100 கிராம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு எந்த பதக்கமுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களை நேரடியாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க, தகுதி நீக்கம் அறிவிச்சிடுறாங்க. ஸோ இதில் நாடே அதிருப்தி ஆகுது. அதில் மனமுடைந்து வினேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிடுறாங்க. எனக்கு இனிமேல் போராட சக்தி இல்லை, எனக்கு இந்த மல்யுத்தத்துலேருந்து நான் ஓய்வு பெறுறேன், குட் பை ரெஸ்லிங்னு சொல்லிட்டு தன்னோட ஓய்வை அறிவிச்சிடுறாங்க. தென் அது மட்டும் இல்லை, CAS அப்படின்னு சொல்லி விளையாட்டிற்கு உண்டான ஒரு நடுவர் நீதிமன்றம் இருக்குது. அங்கே ஒரு மேல்முறையீடு, 2 மேல்முறையீடு வச்சுருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, என்னுடைய இறுதிப் போட்டியில் பங்கேற்கிறதுக்கு உண்டான அனுமதி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு முறையீடு கொடுத்துருந்தாங்க. 2வது முறையீடு என்னென்னா, எனக்கு ஆல் ஜாயிண்ட் சில்வர் கோல்டு அப்படிம்பாங்க, கூட்டு வெள்ளி பதக்கம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இதில் முதல் முறையீட்டை தவிர்த்துட்டாங்க, அதாவது நிராகரிச்சிட்டாங்க. 2வது முறையீட்டை ஏற்றுக்கிட்டாங்க. பட் இதனோட தீர்ப்பு வெள்ளிக்கிழமை சொல்கிறதா சொன்னாங்க. பட் வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றுருக்கு, ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இதோட தீர்ப்பை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கடைசி நம்பிக்கை, ஹோப் என்ன அப்படின்னா, இதே மாதிரி நம்ம வினேஷ் போகத் போலவே கென்யா வீராங்கனையை சேர்ந்த ஒருத்தவங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணி இழந்த பதக்கத்தை மறுபடியும் பெற்றுட்டாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க பேர் ஃபெய்த் கிபிகான். இவங்க 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டுருக்காங்க. அதில் 2வதாக ஜெயிக்கிறாங்க. அதில் 3வதாக வந்தவங்க சிஃபான் ஹாசன் அப்படிங்கிறவங்க. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, புகார் அளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி என்னை 2வது இடத்துக்கு வர விடாமல் இவங்க நிறையா தடுத்தாங்க, நான் ஓடுறப்ப என்னோடய கவனத்தை சிதறடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்காக அவங்களுக்கு கொடுத்த மெடலை திரும்ப வாங்கிட்டாங்க நம்மளோட ஃபெய்த் கிபிகான் அவங்கள்ட்ட. அவங்க மேல்முறையீடு பண்ணி அந்த இழந்த பதக்கத்தை மறுபடியும் பெற்றுட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைப்ப வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நம்புவோம். எல்லாமே தாண்டி இந்த பதக்கம் கிடைச்சாதான் வினேஷ் போகத் அவங்க ஒரு சிறந்த மல்யுத்த வீராங்கனை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது.
அவங்க தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட அந்த அர்ப்பணிப்புக்காகவே இந்த இடத்துல எல்லா இந்தியர்களுமே வந்து தலைவணங்குறோம். நன்றி.